வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ் மாத பலாபலனை பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் ஆணி மாத பலாபலன் துளாராசிக்கு எவ்வாறு உள்ளது, 1 தொடங்கி 32 வரைக்கும். நம்ம வாழ்க்கையை நிறைய விஷயங்களை நாம் தாண்டி வந்திருக்கோம். அதாவது துளாராசிக்காரங்க கேட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா ஒவ்வொரு படியாக மாறி வருகின்ற காலங்கள். நிறைய பேருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதம் நிறைய பேருக்கு வீடே இல்லைங்க, நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது, நம்ம வீட்டிலேருந்து நம்மளால் இருக்க முடியல, வாடகைலாம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பூர்வீகத்தின் அமைப்பில் கொஞ்சம் திருப்தி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ ஏற்பட்டிருக்கும். நிறைய நல்ல விஷயத்தை அவங்களே பார்த்துருப்பாங்க. இன்னும் இது கொஞ்சம் கடுமையான தாக்கம் எல்லாம் கொடுத்துருக்குமே கண்டி, மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய குட் நியூஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ராசிநாதன் தான் குரு பகவானோட சம்பந்தப்படுகின்ற இடம். 10ஆம் இடத்துல குருவோட சுக்கிரன் சம்பந்தப்படுகின்ற நேரம். இந்த நேரத்தில் செலவீனங்கள் வீடு சார்ந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக செலவு பண்ணியிருப்பீங்க. வேலையே நடைபெற்று கண்டிப்பாக வீடு சார்ந்த விஷயம் என்பது மாற்றத்தை கொடுத்துருக்கோம். சில பேருக்கு வண்டி வாகனங்கள் சரியாக ஓடாமல் நின்று போனதை கூட இப்போ சரி பண்ணி ஓட வைக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆணி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் அந்த 10ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அதிலிருந்து இடம்பெயர்ந்து 11ஆம் மாதம் அது 21ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சிம்மத்துக்கு வரப்போகிறாரு. அங்கே அமர்ந்திருந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கடந்து போச்சு பாருங்கள், அதெல்லாம் மாற்றி அமைச்சிருவார். கவலையே படாதீங்கய்யா. தெய்வங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதுவும் இல்லாமல் 9ஆம் இடத்துல சூரியன், இந்த ஆணி மாதம் சொன்னாவே சூரியனுடைய இடப்பெயர்ச்சி தான் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். அந்த ஒரு விஷயந்தான் உங்களை வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு எடுத்து செல்லுகின்ற மாதமாகும். இந்த புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாகும். உங்கள் வாழ்க்கையில் திரும்பி ஒரு புது முயற்சிகளில் ஈடுபட்டு பெரிய வெற்றி காணுகின்ற மாதமாக இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாரியா. கவலை கொள்ள தேவையில்லை. இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு சாதகம்தான். அங்கே புதனும் ஆட்சி பெற்று இந்த மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறாங்க. பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. துளாராசிக்காரங்களுக்கு இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ் இந்த மாதத்திலேருந்தே காணப்படலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, இதுக்கு என்னென்ன சொல்யூஷன்லேருந்து நாம் வெளிவரணும், என்னென்ன சொல்யூஷன்லேருந்து நாம் வெற்றி பெற்று வெளியே வர முடியும், இதெல்லாம் நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். காலம் நம்மளுக்கு சில விஷயத்தை கொடுக்குமா கொடுக்காதா எல்லாருமே எதிர்பார்க்கின்ற அமைப்பு தான். இதை கொடுத்தால் நம்மளுக்கு நல்லா இருக்குமா, கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த விஷயத்தை செஞ்சால் நம்மளுக்கு நல்லது கொடுக்குமா, கண்டிப்பாக நல்லது கொடுக்கும். நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய வருமானம், வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்துலேயும் பிரச்சனைக்கு சாமி, உடம்புலையும் பிரச்சனை இருக்குது, நம்மளால் படுத்தா எழுதும், போன மாதம் ஃபுல்லாக படுக்கையாக கூட ஆகிட்டையா அப்படின்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் இந்த தொந்தரவு கொடுக்கும். 8ல் சூரியன் இருக்கும்போதெல்லாம் இந்த தொந்தரவுலாம் அனுப்பிப்பாங்க. தேவையில்லாத கடன் பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்கு, இது மாதிரி விஷயங்கள் ஏற்படும். நேரடி பார்வையில் செவ்வாயின் பார்வை கடன் சார்ந்த சுமைகள் அதிகரித்து நமக்கு நேரடியாக வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறது தான் சகஜமாக. ஆனால் இந்த மாதம் ஆணி மாதம் 6ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் இடம்பெறுகின்றார். அவர் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல வர்றதால் கொஞ்சம் சாதகம் என்பது குறைவு. ஆனால் உடல் உபாதை என்று சொன்னால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உஷ்ணம் சார்ந்த உணவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நன்மையை தரும். இரவு நேர தூக்கம் என்பது கண்டிப்பாக தேவை. இந்த மாதத்துலேருந்து இரவு நேர தூக்கத்தை நம்ம கம்பல்சரி தூங்கணும். இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் துளாராசிக்காரங்களுக்கு. இனி இரவு தூக்கம் என்பது உண்டு, கவலை கொள்ள தேவையில்லை. சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும், சாதகமாக இருக்கும். முக்கியமாக சூரியனுடைய இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போகுது, புதனுடைய இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போகுது, சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எல்லாமே ஆக மொத்தம் இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குது ஐயா. தனித்திறமையோடு உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, பெண்களால் ஏற்பட்டு வந்த அவமானம், கருமானத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கடன் சுமை, இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு சரிசமத்தை இந்த மாதம் சரி கட்டிடுவீன்ற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக உண்டு. சரி கட்டுறது தான் முக்கியமாகவே இங்கே பெரிய விஷயமே. அதனுடன் சேர்ந்து சமாளித்து வெளிவர்றது தான் பெரிய விஷயம். கடன் சுமை சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். குடும்ப சுமையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். தூரதேச பயணத்திலேருந்து நீங்கள் மாற்று ஏற்பாடெல்லாம் செஞ்சு வெளியே வரப்போகிறீங்க. ஐயா வெளியூர் பயணமே அதிகரிச்சிட்ருக்கையா, என்னால் ஈடு கொடுத்து வர முடியல, வீட்டில் தர்ம காரியம் நடக்குது, தற்காரியமெல்லாம் நடந்துட்டுருக்கையா அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலலாம் இனிமேல் நற்காரியங்களும் சேர்ந்து நடக்கின்ற பாக்கியம். சொந்த வீட்டுக்கு போகிறது, சொந்த மண்ணுக்கு வண்டி வாங்கிறது, 2 வீலர் வாங்கிறது, காரு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனுக்குடன் நடைபெறுகின்ற காலமாக அமையப்போகுது. நிறைய ஜாக்பாட் விஷயம்லாம் நடக்கும். வண்டி வாகனம் பாழடைந்து போனதெல்லாம் திருப்பி ஓட வச்சு சரி பண்ணி ஓடுறதுக்கான காலத்தையும் ஏற்படுத்த போகுது.
நிறைய குட் நியூஸ் சார்ந்த விஷயங்கள் நம் வாழ்க்கையிலும் துளாராசிகாரங்களுக்கு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் ஏற்பட போகுது. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்க வேலை வாய்ப்பு, எனக்கு அரசாங்க வேலையில் கிடைக்காதுங்களா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்காதா, இதெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் இனி அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100%. அதுக்கான முயற்சி இப்போவே ஈடுபடுங்க, அரசியலில் ஈடுபடுங்க. நான் உங்களை வானானே சொல்ல. நிறைய குட் நியூஸ்லாம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். தூய்மையாக நீங்கள் இருங்க. இந்த நேரத்தில் அந்த முருகருடைய திருப்பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஏழுமலையான் வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய ஒருமலை திருமலை திருப்பதியோ அல்லது திருவரங்கமோ நீங்கள் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எண்ணில் அடங்காது. நிறைய குட் நியூஸ்லாம் உங்களை தேடி வந்துட்டுருக்குய்யா. கணவன் உணவு என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு பின்தங்கி போகக்கூடிய நிலைமையிலிருந்து முன்தங்கி போகின்ற காலமெல்லாம் ஏற்படும். இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் 21ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரையா. அது வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க. குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதத்தில் விலகப் போகுது. நிறைய பேருக்கு ஃப்ளாட் வாங்கிறது, ஃப்ளாட்டில் நம்ம இருந்துட்டோம், அதை சேல்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இந்த மாதம் சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. என்னால் வாங்க முடியல சாமி, இருக்கிறதே முதல்ல விற்றுட்டு கடன் பிரச்சனையை தூத்துக்கலாம் அப்படின்ற அனுகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து ஓரளவுக்கு மனமகிழ்ச்சி என்பது உண்டாகும். ஓரளவுக்கு பிராபலத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறைய பஞ்சிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா. தொடர்ச்சியாக விடுமுறை சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டிருந்து நாங்கள் வாழ்க்கையில் எதையுமே முன்னாரும் போயிட்டையா, எங்களுக்கு யாரும் சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இனிமேல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இறைவனே உங்களுக்கு வரப்போகிறார். நீங்கள் கவலை கொள்ளது துளாராசிக்காரங்க, இனி வருகின்ற காலங்கள் எல்லாமே ஜாக்பாட் காலம். இனிமேல் வர்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நற்காரியங்கள் தருகின்ற விஷயங்கள், நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஒரு 3 மந்த்துக்குள்ளே நிறைய பேருக்கு வேலை சேஞ்சஸ் கிடைக்கும். அப்படியே ஒரு மாற்றத்தை கொடுத்து உட்கார வைக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கும். கவலை கொள்ள தேவையில்லை. அடுத்த மாதத்துலேருந்து அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற அமைப்புகள் ஏற்பட போகுது. ஓரளவுக்கு நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மாதம் என்று சொன்னால் இந்த ஆணி மாதம் 80% நற்பலங்கள் கிடைக்கும். சில பேருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வந்துடும். காதல் திருமணங்கள் திடீர்னு பார்த்தா நடந்தே முடிஞ்சிருக்கும். என்ன சாமி ஆணி மாதத்தில் கூட கல்யாணம், அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. கிரகங்கள் கூடி நின்றால் யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுகின்ற நேரத்தில் காதல் திருமணத்தோடு காதல் திருமணங்களாக முடிந்துவிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற காலமாக இந்த காலமும் இருக்கும். நிறைய குட் நியூஸ், அதாவது எப்படி சொல்லுதுன்னா எண்ணில் அடங்காதுன்னு சொல்லு. ஒரே சொல்லப்போனால் இந்த 11ஆம் மாதம் போன 11ஆம் மாதம் சாத்தின சொட்டு இன்னும் திறக்கல சாமின்னு சொல்கிறவங்களாம் இனி திறந்திருக்கக்கூடிய காலத்து தான். நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருந்த நற்காரியங்கள், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், கல்வியாகட்டும், உடம்பாகட்டும், எல்லாத்துலேயும் ஐயா சர்ஜரி யாருக்காவது பண்ணி எனக்கு ரொம்ப நாளாக நீண்ட காலமாக முதுகு பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சர்ஜரி மூலியமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மருத்துவத்தின் மூலியமாக தீர்வு கிடைக்கின்ற மாதமாக நிறைய நற்காரியங்கள்லாம் நடக்க போதியா. நிறைய விஷயம் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த உடல் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளிவரப்போகிறாங்க துளாராசிகள். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயம்லாம் நடக்கிறத பார்க்கலாம். சர்ஜரி அமைப்பு சேர்த்து அதில் நீண்ட நாளாக நம்மளால் போக முடியல சாமி, வர முடியல, அந்த மருந்து இல்லை, அங்கே போக முடியல, என்னால் இருக்க முடியல, இந்த மாதிரி சொன்னவங்கெல்லாம் இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த மாற்றங்கள்லாம் செய்து கொண்டு அவங்க ஜம்முன்னு இருக்க போகிறாங்க. பரவாயில்லைங்க, என் உடம்புலாம் சரியாயிடுச்சு, என் மனசு சரியாயிடுச்சு, நான் இனிமேல் உழைச்சி சம்பாரித்து நான் முன்னுக்கு வந்துடுவேன். அந்த தன்னம்பிக்கையெல்லாம் எப்போ வரும்னா இதை மாதிரி இறைவன் கொடுக்கின்ற நேரத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மாதமாக, முன்னேற்றத்தை எதிர்பார்க்கின்ற மாதமாக இந்த மாதம் எல்லாம் இருக்க போதியா. துலாவை பொறுத்த வரைக்கும் எதையும் சமாளிக்கின்ற திறமை பெற்றவர் தான், நான் இல்லைன்னே சொல்ல. இருந்தால் கூட நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணலைன்னா மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும், மன தாக்கத்தை கொடுத்து விடும். ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட்டிங் இல்லைன்னா எந்த விஷயத்தையும் நாம் சார்பு எவ்வளோ உழைச்சாலும் குடும்பத்துக்கு மட்டுமே உழைச்சிட்டு போகிறேன், யாரும் நம்மளுக்கு ஒரு எண்ணில் அடங்காத ஒரு வார்த்தை கூட கிடையாதுங்க. ஏதோ நானும் வாழ்க்கையை அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க சலிப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும். அந்த சலிப்புத்தன்மையை நீங்குகின்ற மாதமாக இந்த மாதம் சூரியன் புதன் கொடுக்கக்கூடிய காலம் அதிர்ஷ்டத்தை தரும். மனசுக்குள்ள ஒரு பக்குவத்தை கொடுக்கும், ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும். எனக்கு ஒருத்தருக்கு இருக்காருங்க சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆள். முதல்ல நட்பு இருந்தாலே போதுமானது. மனிதனை பெரிய உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லும். பகைபெற்ற இடத்தையும் நம்ம வாழ்வத்தில் ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தால் போதும். நடு இரவில் நம்ம போகிறோன்னா இன்னொரு ஆள் சப்போர்ட் இருந்தால் அதை தைரியம் என்பது வேறு. அப்போது நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற மாதம் என்று சொன்னால்
அது ஓரளவுக்கு இந்த ஆணி மாதம் தொடர்பு இல்லாத இடத்தையும் தொடுகின்ற இடத்தை தருகின்ற அமைப்பாக மாறப்போகுது. இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் கிடைக்கின்ற மாதம் என்றே சொல்லுவேன். ஐயா நீண்ட நாள் எதிர்பார்த்தேன், அவர் தாங்க ஃபோன் கால் பண்ணவே இல்லைங்க, அவர் பண்ணிட்டா சரியாயிடுன்னு சொன்னால் அந்த ஃபோன் கால்லாம் இனிமேல் தான் வரும். அப்போ குடும்ப சுமையிலேருந்து இவங்க விடுபட்டு வெளியே வரத்தை பார்க்கலாம். நிறைய குடும்ப சுமையிலேருந்து இவங்க வெளியே வரத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த ஏக்கங்கள் மாறும், தாக்கதெல்லாம் குறைய போகுது. குடும்ப சூழ்நிலையும் சரி, வேலையும் சரி, எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு பனிஷ் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.